சின்னஞ்சிறு சிட்டா எங்கிட்ட பார்த்தாலும் ஒண்ணு போல. ஒரு சில நாளும் ஒரு சில பிள்ளைங்க வருதுங்க, அண்டா தண்டி குண்டியோட உருட்ட முடியல, பருத்த முடியல. ஆனா இந்த பிள்ளைதே நம்மளுக்கு ஏத்த சோடி. முதல்ல பிள்ளைய வந்திப்போம். எந்த கலைஞர் நம்ம இவளை வந்திப்பான், நல்ல அகலம் என்பேன், நல்ல அகலம் என்பேன். மனசு நல்ல அகலமான மனசுக்கார பிள்ளை. என்ட்ரன்ஸ் வந்து நான் நோட்டீஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். வண்டியில வரும்போது நான் மதுரையில வாங்கின தண்ணி கேட்டு வண்டியில வரும்போதே குடிச்சிட்டு தண்ணி காலி ஆகிப்போச்சு. தண்ணி தாங்கிறதுக்குன்னு சொல்லி உள்ள போய் கேட்டேன். அவங்க தண்ணி வேகமா எடுத்து கொடுத்தாங்க. நல்ல மனசுக்கார பிள்ளைதான். ஆனா வாய் இதே கொஞ்சம் சரியில்லாத வாய். புள்ள பார்க்க ஆண்டவே நல்ல முகத்தை கொடுத்து, நல்ல கண்ணை கொடுத்து, நல்ல மூக்கை கொடுத்து, நல்ல காதை கொடுத்து, கடைசியில வாயில கொண்டு வந்து வச்சுட்டேன். அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய? வாயிலே லொப்ப வாயா கொண்டு. ஐயோ ஐயோ. வாங்க மேடம், வணக்கம். எங்க இருந்து வரீங்க? பங்காளி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அடுத்தே பொண்டாட்டி கூட நல்லாதான் இருக்கும். நம்ம பொண்டாட்டி தான் குரங்கு மாதிரி இருக்கும். ஆமா, என்னத்த சொல்ல. எங்க இருந்து வரீங்க? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? முதல்ல கேட்டது நானு. நீங்க தான் கேட்டீங்க. என்ன விஷயமா? நீங்க யார பத்தி ஊருக்கு வந்து உங்க பேர் என்ன பேரு? நீங்க என்ன விஷயமா? நீங்க உங்க ஆளை பார்த்தா சரியில்லையே. ஆம்பளை கேட்டா பொம்பளை பதில் சொல்லி பழகு. உன்கிட்ட அடங்கி போனா ஆம்பளை சட்டமா? இருங்க, நீங்க வந்தீங்களா? ஆமா. நீங்க வணக்கம் சொன்னீங்களா? சரி. நானும் வந்து வணக்கம் சொல்லல. ஆமா. பின்ன தப்பா வச்சு பேசுறேனா? இல்ல பேசல. நீங்க ஒரு சௌடாலுக்கு பேசி இருக்கீங்க. இல்ல தப்பா. அப்படி என்னத புடிங்கி பெரிய பொண்ணம்பள பேசியா? நீ என்ன புடிங்கறாங்க? ஏ நுப்பாட்ல எடுத்து நோரி போட்டு உன் புருஷனுக்கு தட்ட கட்டு. நானு பாதி உன்கிட்ட பேசி இருக்கேன். நீ முன்ன பின்ன யாரு தெரியுமா? பொண்ணு பாத்து இந்த பேசி பேசுறீங்க. முன்ன பின்ன யாரு தெரியலையா? தெரியல. பின்னாடி பார்த்தா தெரியலையா? தெரியல. இல்ல பின்னாடி பாரு. சுத்தமா தெரியல. சுத்தமா பக்கத்துல பேண்ட காட்ற பாக்குறியா? ஆள பாரு. அங்க இருந்து வந்துட்டு என்னைய மாதிரி அவட்டு முகரே பாரு. நீ என்ன மாங்கப்பு தானே? மாங்கப்பா. மாங்கப்பல இருக்க என்னைய பாரு. சாமானிக்கு ஊரோட காலி பண்ணி போ. ஊரு பேரை சொல்ற அளவுக்கு நீ ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது. சரியா? அந்த பொம்பளை கிட்ட கை நீட்டி பேசுறது வச்சுக்க. ஏன் கை நீட்டி பேசினா பிடிக்காதா? பிடிக்காது. என்ன பொம்பளை சௌடால நிக்கிற கை நீட்டி பேசுறா? ஏய் என்ன பேசிருக்கா? என்ன பேசுற? நீ டான்ஸ் கரியல்ல ரவுடி முண்டியாடி. வள்ளு தப்புற. நான் வாட்டுக்கு பொறுமையா தான் நின்றுக்கிட்டு உன்னை தொட்டனா இல்லைன்னா கட்டி பிடிச்சனா இன்னும் என் வேலையவே ஆரம்பிக்க. அதுக்குள்ள நீ வாட்டுக்கு வந்து நெஞ்சில கையை வச்சு தள்ளுறிய. நெஞ்சில தானே கை வச்சேன். ஏன் வேணும்னா இதுல வைக்கிறியா? ஓ வாய் நிறைஞ்சு போக. வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க வந்து இந்த மற்ற ஆள்கிட்ட எப்படி பேசிப்பீங்க? உங்ககிட்ட எப்படி ஏறி வச்சு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. யார்கிட்ட? நீங்க யார்கிட்ட ஆள சொல்லு. நீங்க மற்ற ஆள்கிட்ட எப்படி பேசுறீங்கன்னு தெரியாது. என்கிட்ட ஆள போடக்க வாங்க கை கிட்ட பேசு. சௌடா பேச. அப்படி என்ன நீ தலை தெரிஞ்சு விடுவது? என்ன போது சொல்லி கேக்குறேன். இப்போ பேசுற உனக்கு என்ன தெரியும்? இல்ல பேச உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஓட்டுற டவுசர்ல வலது பக்கம் ஓட்ட இருக்கே அதிரி மாடி. நான் மரசல்ல ஒளிஞ்சிருந்து அன்னைக்கு வீட்டை காலி வந்து உன் புரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களாக்கு. ஓ முண்டையா? கடைசியில சின்ன பிள்ளையா இருக்கிற வார்த்தை நான் சொன்னேன் ஆரம்பத்துல. வாய் கொஞ்சம் சரியில்லாத வாயின்னு பாருங்க. அழகா இருக்க நீ ஏன் நினைச்சுக்கிற வேண்டியது? உன்னைய காட்டி மாம்பழம் கூட நான் பார்த்திருக்கேன். சரியா? மாம்பழத்துல கூப்பி போட்ட தோல் நீ. சரியா? நான் சொன்னேன். இந்த முண்டல லூசி முண்டையா வந்து நான் பாத்துக்கிறேன். பகல கோவப்படாத. நீ முறைக்கிறத பார்த்தா அந்த பிள்ளைய சென்னையாக்கி போடுவோம். ஓலையதான் ஒரு மாதிரியா பாக்குறீ. நான் பாத்துக்கிறேன். ஆமா நீ கோவப்படாம இரு. இதுக்கு தேவை இங்க வரு சிந்துச்சா. மற்ற ஆளுகிட்ட பேசி பேச. இப்போ மைக்கு இது எவ்வளவு ரூபா தெரியுமா? உன் புருஷன் விட்டு காட்சி ஓட்டுருக்கு. ஆளை பாருங்க. வச்சுக்கோ. பொட்டியை கலட்டி விடுவேன். சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சட்டி காட்டிட்டு போயிருவேன். அடிச்சு ராஜினி காட்டிட்டு
பேசு. ஏன் போலான்னு அங்க இருந்து வந்துட்டு என்னைய மாதிரி விட்டு முகரையும் பாருக்கிட்டு நல்ல ஒரு மூஞ்சி பாக்கையில வல்லலா இருக்கு. நல்ல செத்துருவ சந்தையில 50 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கி வரட்டு அரைச்சி இதுல கூட அடிச்சுட்டு போ. தேவையெல்லாம் பேசிக்கிட்டு சும்மா வாங்க வாங்க வாங்க. நீ எவ்வளவே பேசினாலும் நான் கோவப்பட மாட்டேன். ஏன் தொடக்கூடாதுன்னு இருக்கிறேன். இல்ல ஏன் நல்ல பிச்சாம்பட்டியில கொடுத்த அட்வான்ஸ் படி காலையில 6 மணி வரைக்கும் நீ தாண்டி எனக்கு கொண்டாட்டி. நான் கொண்டாட்டி நீங்க புருஷன் தானே. ஆமா பக்கத்தாங்களே. என்னவா சீக்கிரம் வாங்க. புருஷன் முகரே பாரு முள்ளோ அடிக்க போடா முண்ட. ஆமா வாயில ரொம்ப இங்க வர சித்திஜா. ஏய் ஆனந்தராஜ் மத பேர் சொல்லாதீங்க ப்ரோ. என்ன பேர் சொல்ல சும்மா நீ என்னண்டாலும் பேசுவே. நீ என்ன பேசினாலும் நான் செல்லக்குட்டி கோவப்படவே மாட்டேன்டா. இங்க வர என்னை நோத்தணுமான்னு கூட கேளு. எச்சிய கூட காரிக்கு துப்பு அப்படியே பஞ்சாமிரதமா அனுப்பிச்சு நக்கிக்கிறேன். செருப்பு கலட்டி கூட சத்து அடிமே அப்படியே வெஞ்சாமிரத பேசுற மாதிரி நினைச்சுக்கிறேன். அது என்ன உன் கோமியத்தை கூட மோண்டு குட்டியா மேல அப்படியே பால விஷயம் பண்ணது மாதிரி நினைச்சுக்கிறேன். பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிருவேன். அதுலயும் நீ பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரி என்ன இல்ல உண்மையிலே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கீங்க மேடம். ஏன் தொடக்கூடாதா? தொட்டா பிடிக்காதா? அப்ப தூக்கி போட்டு அமுக்குனா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல உன்னை தொடவே கூடாது. உன்னை யாருமே தொடணும். என்ன என்னை கட்டிக்கு போற மட்டும் தானே தொடரும். உன்னை கட்டிக்கிற போறவர் மட்டும்தான் உன்னை தொடணும். ஓம் பேச்சுக்கே வர்றேன். நீங்க மதுரை சங்கம் வந்து நாடக நடிகர் சங்கம் பாண்டி கோவில்ல இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல மதுரைக்குள்ள இருக்கீங்க? கருப்பாயூர். கருப்பாயூர்ல இருந்து பாண்டி கோவிலுக்கு எதுல வந்தீங்க? ஆட்டோல வந்தீங்க. ஆட்டோ டிரைவர்கிட்ட பேக்க எதை தொட்டு ஏத்துன? கையை தொட்டு. அப்ப ஆட்டோ டிரைவர் கையை தொட்டையா? ஆட்டோ டிரைவர் உனக்கு புருஷனா? புருஷன் நம்பர் 1 சங்கத்துக்கு வந்துட்டேன். 2வது பேக்ல வந்து வேன்ல பேக்க ஏத்துன இல்ல. வேன்ல யாரு கையை தொட்டு ஏத்துன? வேன் டிரைவர் கையை தொட்டையா? அப்ப வேன் டிரைவர் உனக்கு புருஷனா? புருஷன் நம்பர் 2. உனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியல, மருத்துவமனைக்கு போற. அங்க போயில டாக்டர் ஊசி போடுவார். டாக்டர் அங்கிட்ட தொட்டு பாப்பாரு இந்த டெலஸ்கோப்பை வச்சு. அப்ப டாக்டர் உன்னை தொடுறாரு. டாக்டர் உனக்கு புருஷனா? புருஷன் நம்பர் 3. உனக்கு திடீர்னு வந்து பச்சை குத்துறன்னு ஆசை வருது. பச்சை குத்துறவர்கிட்ட போறேன். பச்சை குத்துறவர் பச்சை குத்துவாரு. பச்சை குத்துறவர் உன் கையை தலையை பார்த்து குத்துறாரு. அப்ப பச்சை குத்துறவர் உனக்கு புருஷனா? புருஷன் உடைய தொடராலே உனக்கு புருஷனா இருந்தா உலகத்துல எந்த பொம்பளையும் வாழ முடியாது. தெரிஞ்சுக்க. பேசி என்ன பேச போற? அது உண்மைதான். எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். மூஞ்சில முடிப்பேன். இல்ல மூஞ்சில முடிச்சா இன்னைக்கு நாடகம் அப்பதான் போவோம். நாளைக்கு நீ என்ன உருட்டி பேசுறது? ஏன்ட்ட வச்சுக்காத. நீ வந்து சத்தமா என்னடா போட்டேன் கை வாங்குறேன். முக்கியமான முழுசு சைடு குழந்தைங்க ரொம்ப பத்திரம். ஒரு நாள் நம்ம திருட்டு பையனா நான் டான்ஸ் சொல்லவே இல்லையே. அப்படிதான் அடிப்பேன். ரவுடிங்கிறவங்க ஆம்பளைங்க வா போங்க. பொம்பளை பிள்ளைக்கு பாட்டு கீழே வரலையே. உன்னால முடிஞ்சா எனக்கு பேசி ஜெயிச்சு பாரு. அடிப்பேன். நீ அதுக்காக ஒரு ஆம்பளைய அடிப்பியா? அப்ப அடிச்சு விடு. வாய் நெறிஞ்சு போகும். என்ன கீழே இவனுக்கு இவ்வளவு வருஷம் இங்க போக முடியும். அங்க போறீங்க என்ன செய்யுங்க? எங்க போற? கேக்குறேன். என்ன பெத்த உட்கார்ந்திருக்காங்க. இங்க போகாம நீ அங்க போறியே. இவ்வளவு பேசுறே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன பேசினாலும் பேசுவியா? அப்ப நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டும்பே, மூணும்பே, நாலும்பே, பல்லம்பே, நேடும்பே, பகலும்பே, இரவும்பே, அம்மாம்பே, அப்பாம்பே, தாத்தாம்பே, பாட்டிம்பே, சித்தப்பாம்பே, சித்திம்பே, நான் ஆம்பே. நீ போய் ஊ. நான் என்ன மைத்துக்கு ஊ? நீ ஊடி. இங்க வா. நான் நாடகம் வர நான் ஊருக்கு போவாங்க. காசு சும்மா வரேன். இல்ல நீ வச்சாளா? என்ன நீ தூக்கிறியா? நீ என்ன இங்க வாடா செல்லக்குட்டி. ஆனா நீ அடிச்ச எனக்கு கோவமே வராது.
மத்த டான்ஸுக்கார பிள்ளைய பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா எரிச்சலாத்தே வரும். நீ அடிச்சா மட்டும் அடேப்பா எனக்கு ஐஸ்கிரீம் இருந்த மாதிரி இருக்கு. நீ வாட்டுக்கு கிட்டத்துல வா, சும்மா வாங்க இங்க வாமுண்ட வாங்க. ஆனா ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு இந்த உங்க தலையில இருக்கக்கூடிய முடியை பார்த்தா ஒட்டு முடியா இருந்தாலும் நான் கேட்கிறேன், உனக்கு மண்டையில மட்டும்தான் ஒட்டு முடியா? இவ்வளவு பேசுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? நான் டபுள் டிகிரி படிச்சிருக்கேன், சும்மா கிடையாது, கிரிட்டிக்கல் பாய்ஸ். நம்ம இவ்வளவு பேசுறீங்களா, இப்ப என்ன கேட்டா பதில் சொல்லுவீங்களா? கேக்கட்டா? கிராமத்துலதான் இருக்கோம், கிராமத்திலே கேட்கிறேன். பசுமாடு நல்லா பால் கொடுக்கணும்னா என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போட முடியும், லூசு முண்டை. ஓ வாயிலே பால் கொடுக்கும் புல்லு போட்டா? இப்ப சொல்லு, ஒரு மாடு 6 மாசம், ஒரு மாடு 3 மாசம், இதுல எந்த மாடு முன்னாடி கண்டு போடும்? எல்லா மாடு பின்னாடி கண்டா போடும். விவரமா தானே இருக்கு பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்தாலும் விவரமான பிள்ளையாத்தான் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு அருமையா சொல்லிட்டீங்க. நீ பொம்பளை தானே? ஏன் நீ ஆம்பளை தானே? வாய்ப்பு கொடுத்து பாரு, பிச்சு விட்டுருவேன். அலற விட்டுருக்கேன். நீ இந்த பாவாடை கட்டிருக்கீல்ல, பெண்கள் பாவாடை கட்டா என்ன வேணும்? நாடா வேணும். முதல்ல குண்டி வேணும், இல்லாட்டி வலிக்கிட்டு போயிருவேன். நாடா வாயில கட்ட வேண்டியது. சரி இப்ப சொல்லு, மூக்கு சிந்தை என்ன வேணும்? மூக்கு சளி வேணும். முதல்ல மூக்குல ஓட்ட வேணும். இப்ப சொல்லு, மூக்கு சிந்தை என்ன வேணும்? மூக்கு சளி வேணும். முதல்ல மூக்குல சளி இருந்த போதுமா, வாயில கை வேணும் முடியும். சரி அது எங்கே புடிச்சிட்டு வந்தாங்க, இப்படி வீட வாங்குறதுக்கு நீ வந்திருக்கியா? சரி உனக்கு புடிச்சு வந்த மாதிரி இருக்கு. உனக்கு துண்டை கட்டிக்கிட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? இன்னும் ஆகல. இருங்க, உங்களுக்கு ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் ஆயிடுச்சுமா? ஆயிடுச்சா? கண்ணமுடி கனவு காணுதாமா இந்த கிறுக்கு பையன்ல. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா யாரு வரணும்? நீ புருஷை வரணும். முதல் லூசு முண்டை, நீ வயசுக்கு வரணும். உன்னை கூட்டு போய் சாம்பிராணி அவனு வாங்கி புரிஞ்சு வரணும். சரி இன்னொன்னு கேட்கிறேன், கரும்புக்கும் லாரிக்கும் என்ன ஒற்றுமை? என்னது? கரும்புக்கும் லாரிக்கும் என்ன ஒற்றுமை? என்னது? கொஞ்சம் க்ளூ கொடுங்க. நீங்க இப்படி மொட்டை கேட்டா என்ன அர்த்தம்? கரும்புக்கும் லாரிக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டேன். என்ன ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? என்ன? கரும்பு மேல லாரி ஏறினா சாறு ஜூஸ். ஒழுங்கா பேசிடி நோத்தா லூசு. நோத்தா லூசா? காது கேட்கல கேட்கலையா? நானா ஏன் முண்டை, நானா சோட்டு முண்டை, நான் காது கேட்காம இங்க வந்து நிக்கிறேன். கரும்பு மேல லாரி ஏறினா சாறு ஜூஸ், அதே லாரி மேல கரும்பு ஏறினா லோடு காசு. சரி, ரெண்டும் சேர்ந்து ஓ மேல ஏறினா நோத்தா நீ க்ளோஸ். ஏவா ஏன் இவங்க பக்கத்துல வரையே வர மாட்டியா? ஓயாம எடுத்துக்கிட்டே இருக்க. என்ன மேடம் வாங்க, அடிக்காதீங்க. ஒரு ஆம்பளைக்கிட்ட மாட்டி சும்மா சும்மா கையை பிடிக்காதீங்க. மரியாதையா பேசுங்க. எப்பயுமே வந்து ஒரு ஆம்பளை மதிச்சாத்தே பொம்பளை வாழ்க்கையை நல்லா இருக்க முடியும். நீங்க முதல்ல ஒரு பொம்பளை வந்து மதிக்க கத்துக்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. நோத்தானமான்னு பேசாதீங்க. தப்பா அப்புறம் நான் பேசலன்னா நீங்க தூக்குப்படுத்துவோம். இருமா, நம்ம ஊர்லயே கேட்டு பார்ப்போம். இந்த எங்க கூட்டம் இருக்காங்க, தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. உன் தாய்மார்கள் நீங்க வந்து பெண்கள் தான் பெரியான்னு சொல்லி வச்சுக்கோங்க. நான் பெரியான்னு சொல்லி வச்சுக்கேன். நீங்க நான் ஒண்ணு பண்ணல. உங்க தாய்மார்கள் உனக்காக நான் வருவோம் சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிற தாய்மார்களை எங்க சோறா கைதட்ட சொல்லி வைப்போம். ஆத்தனக்கா கை தட்டுங்க. நம்ம விட தோத்து போய் நிக்க கூட பொம்பளை பிள்ளை எவ்வளவு பேச்சு பேசுவோம். தட்டுங்கக்கா, ஏத்த தட்டுங்க. அதே அதே எங்க விட்டு இருங்க. எங்க பருப்பு வேகாது. அவங்க ஏன் தட்ட மாட்டாங்க? பக்கத்துல அங்கனாங்கன்னு உட்காந்து அவங்க வீட்டுக்காரர் பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி இருங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்க. காலையில வீட்டுல போய் முதுகுல கட்டுவாரு அவரு. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இப்ப எங்க வீட்டத்தை பாக்குறியா? அதையும் பார்ப்போம். போட்டின்னு வந்துட்டா இதுல விடுறது மாதிரி இல்ல. ஆமா, நம்ம பகாலியே நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பு பெரிய எல்லாம் ஜோர கை தட்டுக்க வைப்போம். சும்மா ஆமா, இதே ஆம்பளை என்னைக்கு ஆம்பளை 1000 தான் தண்ணி அடிச்சாலும் 1000 பீடி சிகரெட் குடிச்சாலும் 1000 தடவை புயல ஓட்டாலும் ஆம்பளை ஒற்றுமை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டான். என்ன பார்த்துக்க ஆம்பளையா? எனக்கு கை தட்டுறது மட்டும் இந்த 3 பிள்ளைகள் தட்டல, இவனுக்கு மட்டும் கை தட்டி என்ன தலை கேட்கிறேன்? தங்கச்சி, அக்கா தங்கச்சி வேற யாரு? இவனை நம்பி யாரெல்லாம் கை தட்டுறீங்களா அவங்க கையில கொடக்கன்னு நிறுத்துக்கோ. நிப்பாட்டு. அதெல்லாம் கோயில போய் யாரும் சப்போர்ட் பண்ணி மண்ணை தூக்கிட்டு போங்க. மண்ணை தூக்கி போ, வாயில தூக்கிட்டு போ. அதுக்குதான் அப்பயே சொன்னாங்க. ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு போட்டாலாம் படக்குது டாப்பா. கிணத்துல கிடக்குது கழுத்தி இவ வாய முடியா? நாகரிகம் முக்கியம். சபை இருந்து பேசு, சபை மருந்து பேசு. சில நேரம் பேசாம வந்து பழகிட்டு இருக்காங்க. சொன்னாங்களே தாய்மார்கள் நிறைய உட்கார்ந்துருக்காங்கல்ல. நீ நாகரிகமா பேசுறீங்கன்னா நான் நாகரிகமா பேசுவேன். எனக்கு 2 குணம் உண்டு. ஒரு குணத்தோட பேசுறீங்கன்னா நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு குணம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு விஷயம் கேளுங்க, எனக்கு வந்து இந்த அசிங்க பேசவும் தெரியாது. நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க, நானும் போனீங்க. அப்படி எப்படி பேசு, நான் இப்படி
எப்படி பேசுவேன். அப்படியா? அப்படி என்னத்த நீ பேசிங்க தக தெரிஞ்சு விடுவ? என்ன பேசுறீங்க? இதே தான் சொல்லிருக்கேன். நீ நல்ல பிச்சாம்பட்டி மேடையில சொல்றேன். இன்னொன்னு சொல்லட்டா, இப்ப மட்டும் கிடையாது, மறுபடியும் உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் முதல் இரவு நடந்து கருத்தரிச்சு நீ மாசமாய் உடைய பிள்ளைய 10 மாசம் கழிச்சு பெற்று அதுக்கப்புறம் உன்னை கொண்டு போய் தவக்க வச்சு ராமமூர்த்திட்ட நடவடி செஞ்சு நடக்க வச்சு அதுக்கப்புறம் கூட்டு போய் உன்னை பால்வாடியில சேர்த்து விட்டு எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி உன்னை சேர்த்து படிப்படியா 1வது 2வது 3வது 4வது படிப்படியா ஒவ்வொரு கிளாஸா போய் 8வது படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல நீ 12:30 மணிக்கு மேல வயசுக்கு வந்து அங்கிருந்து உன் தலையில வேப்பங்கொலையை கொண்டு வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்து உன் தாய்மா அவனுக்கு தகவல் சொல்லிவிட்டு அவங்க வந்து தாய்மா மெசீர் கொண்டுட்டு வாராண்டி அதை தங்க கொலுசு கொண்டு தாராண்டின்னு அப்படி பாட்டை போட்டுக்கிட்டு வந்து உன் தலையில தண்ணியை ஊத்தி ஆனந்தராஜன் ஒரு பப்புனுக்காரன் இருக்கான், லேசா சொல்லி குடிச்சவனா இருக்கான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வா சொல்லி அனுப்பி விட்டாலும் நீ என்கிட்ட பேச முடியாது. அதை தெரிஞ்சுக்க. நீங்க பெரிய ஆளு சொல்றியா? பெரிய ஆளு பேசி பாப்போமா? பொம்பளை போட்ட பேச சவுடால பேசுற கை நீட்டி பேசுற இல்ல கேக்குற இல்ல நான் தான் பெரிய ஆளு சொல்றேன். நான் பெரிய ஆளு இன்னைக்கு நீ பெரிய நீயே வச்சுக்க கூடாது. சவுடால சத்தலங்க ஏன் பேச வரீங்க? சத்தலங்க பேசணும். நீ வச்ச ஆளு கிடையாது. புரியுதா? ஒண்ணு தெரியாது சின்ன பிள்ளைங்க பேசி கோச்சல மட்டும் கிடைக்காது. நீ எந்த பேசாலும் அடக்கு போற ஆளு நான் கிடையாது. சரி, வேற என்ன தெரியும் உனக்கு? என்ன செய்வ? இல்ல நீ என்ன செய்வ? வேற இந்த கங்கல விழுந்த முண்ட மாதிரி கத்துவ வீச்சு வீச்சுன்னு. பொம்பளை நீ 1000 பேசி நாட்டை திருத்த போறியா? 4 ஆம்பளை சேர்ந்து ஒரு டீ கடையில நின்று பேசிக்கிட்டோம்னா ஒரு குடும்பத்தை வாழ வைக்க போறோம், ஒரு ஆளை திருத்த போறோம்னு அர்த்தம். ஒன்னே மாதிரி 4 பொம்பளை அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து பேசினா ஒரு குடும்பம் குளுக்கோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். பொரணி பேசி ஒன்னத்துக்காக மாய்க்கிறது. இன்னொரு விஷயம் கேளுங்க, பொம்பளை சுட்டப்பட்ட பொரணி பேச வராதீங்க. நீங்க நல்லா பேசுறீங்க அங்கிட்டு போய் என்னை பத்தி. நான் பேசத்தை செய்வேன். நான் உன்னை பத்தி என்னென்ன பேசிருக்கேன். பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஆடி போய் வியாபாரம் பார்த்துருக்கேன். என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழமா? ஆமா. மாம்பழம் நம்ம செந்தூர பகுதியை எடுத்துக்கிட்டாலே நத்தம் செந்தூரம் அதிகமா மாம்பழம் ஏரியாதே. ஆமா, மாம்பழத்திலே பல வகை மாம்பழம் உண்டு. மல்கோவா, காசா லட்டு, சேலத்து மாம்பழம். இதுல நீங்க விக்கிற மாம்பழம் எந்த வகை மாம்பழம்? மல்கோவா. மல்கோவா 1 கிலோ எவ்வளவு விக்கிறீங்க? 1 கிலோ 50. உங்களுக்காக நான் வந்து குறைச்சு ரேட்டா பார்த்து தரேன். எவ்வளவு? கத்தி கட்டி என் தொண்டையெல்லாம் போச்சு. தொண்டதையும் போச்சா? மாம்பழம் எவ்வளவு விக்கிறீங்க? 1 கிலோ 50 ரூபா. 50 ரூபா. நான் என்னென்னமோ மாம்பழம்லாம் சாப்பிட்டுருக்கேம்மா. 20 ரூபாய்க்கு கொஞ்சம் ரேட்டை குறைச்சு சொல்லுங்க மேடம். ரொம்ப கம்மி பண்ணி. சரி, நீங்க வியாபாரத்தில் சொல்லுங்க. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வியாபாரம் பார்ப்பேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வியாபாரம் புளியம்பழ வியாபாரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்ப பிடிக்காது. உங்களுக்காண்டி நான் 1 லோடு வச்சிருக்கேன். ஆமாங்க, நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவேன். கடை வாங்கிட்டு பழனிசாமி தெரிந்து வந்து உங்ககிட்ட தருவேன். அதனால 2 பேர் வியாபாரத்தை இடத்துல ஆடி பாடிப்போமா? ஹலோ. அடித்தா வடி போட்ட உள்ள அடிதா வடி போட்ட உள்ள தங்களை கொண்ட உள்ள தங்களை கொண்ட உள்ள அடித்தாரி தோசை பழக்க தண்டி அடித்தாரி தோசை பழக்க தண்டி உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே என் தாய் மாமே மகளே. இனியா தளர்ச்சியான கொடியே என் தாய் மாமே மகளே. தளர்ச்சியான கொடியே தளர்ச்சியான கொடியே அடித்தாவணி போட்டவல்ல தங்கவே மண்டவல்ல தாலி வந்து
அனுசரிக்கணும், முறைப்படி நாடகத்தை நடத்தணும். அதனால உங்க பேரை சொன்னீங்கன்னா உங்களை நான் இது பண்ணலாம், எது காதல் பண்ணலாம். கச்சிச்சோ காதலா? ஆமாங்க. என்னதுங்க தெரியாதா? அப்படின்னா மாடி நொங்கு வெட்ட போகணும்னு அர்த்தம். யாரும் கூப்பிடாங்க போயிடாது, ஓ நொங்க எடுத்துருவாங்க. அதனால கிட்டத்துல வாங்க. இல்ல சொல்லுங்க. வாங்க மட்டும். ஆனா உண்மையிலேயே பொம்பளைய இதுதே ஒரு விவசாயி நாடகத்துல இது ஒண்ணுதே மிச்சம், வேற என்னத்தை கண்டா. கிட்டத்துல வாங்க மேடம். முதலா ஒரு பொம்பளைய தொடுறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஏதாவது தோணுதா? டெய்லி ஒரு பொம்பளைக்காரன் கட்டி பிடிச்சா மசிரா தோணு. இல்ல உண்மையிலேயே நாடக உலகத்துல சீனுக்காக ஒரு மேடைக்காகத்தான் கட்டி பிடிப்பேன். தங்கச்சி கீழே இல்ல, மேடைக்குள்ள போயிட்டாலே. ஏன்னா எல்லா பெண்களையுமே நான் கண்களா மதிக்கிறேன். எல்லா பெண்களையுமே நான் கண்களா மதிக்கக்கூடியவேன். என்ன காரணம்? என்னை பெத்தெடுத்தது என் தாய் ஒரு பொம்பளை, என் கூட பிறந்தது 1க்கு 2 பொம்பளை, நான் கட்டிக்கிட்டது ஒரு பொம்பளை, நான் எனக்கு பிறக்க போறது ஒரு பொம்பளை பிள்ளை. அதனால பெண்களை என்னைக்குமே நான் மதிப்பேன். அதனால ஒரு 5:30 வரைக்கும் நீதான் எனக்கு கொண்டாட்டி. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வாங்க மேடம், கிட்டத்துல வாங்க. கொஞ்ச நேரம் கட்டி பிடிங்க, 200 ரூபா செலவுக்கு தரேன். சும்மா வாங்க, சும்மா கிட்டத்துல வாங்க. என்னடி உன் மேல கத்தால வர வருது? சரி, உங்க பேரை சொல்லுங்க. ஒரு மாதிரியா கவுல் அடிக்குது. உங்க பேரை சொல்லுங்க. என்ன பேரு? காட்டுராணி. காட்டுராணி. என் பேரு என்ன தெரியுமா? என் பேரு எங்க அப்பாவுடைய அப்பா என்னுடைய ஐயா வச்ச பேரு. என் பேரு புத்துராஜா. ஊர்ல எல்லாரும் என்னை சுருக்கி புத்து புத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? உங்களை நான் கூப்பிடட்டா? காட்டு புத்து, காட்டு புத்து, காட்டு புத்து, ஐயோ வேற அது வேற வேற பேரு வைப்போம். உங்க பேரு சக்கு, என் பேரு சொக்கு. நம்ம 2 பேருக்கும் குழந்தை வந்தா நக்குன்னு வைப்போம். 2வது ஒரு குழந்தை வந்தா செந்தூர முக்குண்டு வைப்போம். அந்த பேர் வேற. உங்க உண்மையான பேரை சொல்லுங்க. என்ன? ஏ சிந்துஜா. அன்பு தங்கை சிந்துஜா அவர்கள். உங்க பேரை கேட்கையிலேயே எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை வருது. சொல்லட்டா? கண்ணே சிந்துஜா, உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். சொல்லட்டா? கண்ணே சிந்துஜா, நீ ஒரு தேன் அருவி, உன் பாவடையை நான் உருவி, என்கிட்ட இருக்குதடி ஒரு கருவி, அதை உன்னிடத்திலே சொருவி, நம் இருவருக்கும் பிறக்க வேண்டும் அழகான ஒரு பிறை. குரங்கு சாமி, குரங்கு மண்டபம். அதனால நீங்க உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்களை கூட்டு போய் உங்க குழந்தைகிட்ட பத்திரமா விட்டுட்டு நான் பசி ஏறி போயிருக்கேன். அதனால கத்தான கத்தலையே கனிவான சுத்தி வச்ச
ஆமாங்க. உங்களை பார்த்துட்டு எனக்கும் காதல் வந்துருச்சு. எடுத்து சொல்லுங்க அவங்க. என்ன காதல், எப்படிப்பட்ட காதல் எடுத்து கேளுங்க. சிலி 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 வேல காது பரபரோடு எதனாது சிலி 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 வேல காது பரபரோடு எதனாது புது புது வேல காது வாங்க